ஆரோக்கிய சமையல் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குழம்புக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. 3 முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை தழை வந்து எடுத்துருக்கேங்க. கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூனுக்கு வந்து எடுத்திருக்கேங்க. 1 ஸ்பூனுக்கு வந்து சோம்பு, பட்டை, 2 லவங்கம், ஏலக்காய், ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூனுக்கு வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூனுக்கு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை வந்து ஒரு 2 ஸ்பூனு, தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இவ்வளோ தான் இந்த குழம்புக்கு தேவையான பொருள்லாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. இப்போ வந்து எப்படி குழம்பு ரெடி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. நம்ம தேவையான அளவுக்கு வந்து கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வந்து சோம்பு கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் கருவேப்பிலை தலையும் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக வணக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரலும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போனதும் நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வரணும். பாருங்கள், தக்காளியும் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்கும், அதுக்காக வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்ததில் கொஞ்சமாக தான் வந்து சேர்த்துருக்கேன். கடைசியாக வந்து கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வணங்கினதும் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் பெருசாக நம்ம வந்து எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா, இந்த தக்காளி எல்லாமே வெந்து வர அளவுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். ஒரு 2 செகண்ட்ல இருந்து ஒரு 5 நிமிஷம் போதுங்க. வெந்து வந்ததுன்னா போதும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரலும் நம்ம வந்து வேக விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா வந்து தேங்காய் பேஸ்ட்டு வந்து அரைச்சிக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, அந்த லவங்கம் 2 லவங்கம், ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விட்டுக்கலாங்க. இது வந்து ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. கடைசியாக வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், லைனாக விட்டுறலாம். நம்ம வேக வச்சுருந்த முட்டையை வந்துட்டு நடுவில் கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விட்டோம்னா அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மிதுஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.